என் அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நகைக்கடன் தள்ளுபடி 2026 ட்ரெண்டிங்கா நம்ம போட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஏன்னா 2026க்கு இன்னொரு 8 மாசம் இருக்கு சார். நம்ம தேர்தலுக்கு 9 மாசம் இருக்கு, 10 மாசம் இருக்கு. உங்களுக்கு யார் சொல்லிக்கிட்டு இருக்கா? நீங்க என்ன கதை விடுறீங்களா? பொதுத்துறை வங்கிக்கு எல்லாம் முக்கியத்துவம் கொடுப்பாங்களா? தேர்தலுக்கு முன் வாக்குறுதி தருவாரா சிஎம்? தகுதி இல்லாதவங்கன்னு ஏற்கனவே பிரிச்ச மாதிரி பிரிப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையான கேள்வியை நம்ம சமுதாயத்துல இருக்கிறவங்க, மாற்று சமுதாயத்துல எல்லா மக்களும் அதாவது தொப்புள் கொடி உறவா இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் கிட்டத்தட்ட 4 கோடி பேருக்கும் நம்ம இந்த வீடியோ மூலமா ஒரு செய்தியை சொல்ல காத்துக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம நிறைய நண்பர்கள் கிட்ட கேட்ட செய்தியில இந்த 3 செய்தி முக்கியத்துவம் பெறக்கூடிய செய்திக்கு ஆன்சர் பண்ண போறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நண்பர்களுக்கு எல்லாருக்கும், புதிய நண்பர்கள் யாரும் வேணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. நகைக்கடன் தள்ளுபடி 2020 ட்ரெண்டிங்கா போய்கிட்டு இருக்கக்கூடிய நம்ம யூடியூப் சேனல்ல வேற லெவலுக்கு கொண்டுட்டு போறீங்க. எங்களை நம்ப ஆரம்பிச்சிருக்கீங்க. ஏன்னா கலைஞர் கருணாநிதி பீரியட்லாம் நம்ம யூடியூப் சேனல் இல்ல, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆட்சி அமைக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு பாலமா இருந்தது நம்ம யூடியூப் சேனல். அந்த அடிப்படையில மகளிர் உரிமை தொகையா இருக்கட்டும், பயிர் கடன் தள்ளுபடியா இருக்கட்டும், சுய உதவி குழு கடன் தள்ளுபடியா இருக்கட்டும், கல்வி கடன் தள்ளுபடியா இருக்கட்டும், அதுல முக்கியமா இருக்கக்கூடிய நகை கடன் தள்ளுபடியா இருக்கட்டும், வேற லெவலுக்கு பேசப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு சேனல் தான் நம்ம யூடியூப் சேனல். இதுல 4.5 லட்சம் பேர் 5 லட்சம் பேர் வரலையும் பார்த்த சேனல்னு சொன்னீங்கன்னாக்கா நம்ம நகை கடன் திட்டத்துல நம்ம யூடியூப் சேனல்ல ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் பார்த்திருக்காங்க, ஷேர் பண்ணிருக்கீங்க, நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கீங்க. அதன் அடிப்படையில் நீங்க நிறைய பேர் ஆதரவு கொடுத்தீங்க. நிறைய பேர் என்கிட்ட நீங்க பேசுனீங்க, என்கிட்ட நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கிறேன். இப்போ 3 விஷயங்களை நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்கறாங்க, ரோட்ல கேட்கறாங்க, வீட்டுல கேட்கறாங்க, பஸ்ல கேட்கறாங்க, இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்ப முக்கியமா பொதுத்துறை வங்கிக்கு எல்லாம் முக்கியத்துவம் கொடுப்பாங்களான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்கறீங்க. கடந்த முறை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பொதுத்துறை வங்கிகளுக்கு கிடைக்காது, கூட்டுறவு வங்கிகள், மத்திய கூட்டுறவு வங்கிகள், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகளுக்கு கொடுத்து முடிச்சிருந்தாரு. அதுலயும் தேர்தலுக்கு முன் வாக்குறுதி தருவாரா சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, தேர்தலுக்கு முன் வாக்குறுதி கண்டிப்பா கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறத அன்போடு தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா தேர்தலுக்கு முன்னாடியே தேர்தல் அறிவிப்புன்னு சொல்லுவாங்க, தேர்தல் வாக்குறுதின்னு சொல்லுவாங்க. தேர்தல் ஆணையத்தோட விதிமுறைக்கு உட்பட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த அறிவிப்பை வெளியிடக்கூடும் சொல்லியிருக்காங்க. அதுல முக்கியமா நம்ம சிஎம் உடைய சன் இருக்காங்க இல்லையா, உதயநிதி, துணை முதலமைச்சராக இருக்க, விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்காரு, அவர் வாயால இந்த செய்தியை சொல்லுவாருங்க கூடிய புதிய செய்தியும் எனக்கு இன்னைக்குதான் கிடைச்சிருக்குங்கிறத அன்போடு தெரிவிச்சுக்கிறேன். சரி, 3வது பாத்தீங்கன்னா தகுதி இருக்கிறவங்க, தகுதி இல்லாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிலைப்பாடு இருக்குது. தகுதி இருக்கிறவங்களுக்கு கிடைக்குமா, தகுதி இல்லாதவங்களுக்கு ஏற்கனவே அந்த மாதிரி தள்ளுபடி பண்ணினாரு, கிட்டத்தட்ட 3000 கோடி ரூபாய் மக்களுக்கு கொடுக்கலையே, அந்த ஆதங்கத்துலதான் கேட்கிறோம் அப்படின்னு கேக்குறீங்க. நிறைய பேர் கேட்டிருக்காங்க. சோ அவங்களுக்கு எல்லாம் இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு ஆன்சர் என்னன்னு படிங்க. தகுதி இருக்கிறவங்க, தகுதி இல்லாதவங்கிறதுல இந்த மகளிர் உரிமை தொகையிலேயே நம்ம பார்த்துட்டோம். ரொம்ப பேர் திமுக அரசு மேல கோபமா இருக்கிறதுனால வரக்கூடிய 2026 அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இதுக்கு பதில் சொல்லதான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கறத உங்கள்ட்ட அன்போடு தெரிவிச்சுக்கிறேன். சரி, உங்களுக்கு எப்படி சார் தெரியுது நீங்க அப்படின்னா, அமைச்சர் பெருமக்கள் மத்தியில, ஒன்றியம், இந்த மாதிரி முக்கியமான ஆட்கள்ல நம்ம சகோதரர்கள்ட்ட இருந்து அந்த செய்தியை வாங்கி நான் உங்ககிட்ட நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறது மட்டும்தான் உண்மை. சோ நம்பிக்கையோட இருப்போம். நம்ம நம்பிக்கையோட நட்சத்திரம் தான் டிஎம்கே அரசு. சோ அவங்களை வின் பண்ண வச்சுட்டாவே நமக்கு எல்லாமே கிடைக்கும் கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. 2026 மகளிர் உரிமை தொகையை அதிகப்படுத்தி கொடுக்க போறதாவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த 3 செய்தி பொதுத்துறை வங்கிக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்குது. கலைஞர் பீரியட்ல கொடுத்ததை மென்ஷன் பண்ணி தமிழ்நாடு அரசுக்கு, தமிழக மக்களின் சார்பாக ஒரு கோரிக்கை வைக்கும். பொதுத்துறை வங்கிகளுக்கும் இந்த 3 சவரன் நகை கடன் தள்ளுபடி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மக்கள் சொல்றது நான் திமுக அரசுக்கு சொல்றேன். அதே சமயம் தேர்தலுக்கு முன் வாக்குறுதி கண்டிப்பா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லுவாங்க. தகுதி இல்லாதவங்க அப்படிங்கிறத பிரிச்சு பார்க்காம எல்லாருக்குமே இந்த பணம் தள்ளுபடி கொடுக்கணும், வட்டி இல்லாம தள்ளுபடி பண்ணி கொடுக்கணும். 3 சவரன்கிறத 5 சவரனா மாத்தி கேட்டு தமிழக மக்கள் நிறைய பேர் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. சோ இப்போதைக்கு 3 பவுன் நான் சொல்லியிருக்கிறேன். ஆட் பண்ணணும்னாலும் அதுல ஆட் பண்ணிக்கலாம், 2 பவுன் ஆட் பண்ணிக்கலாம். 5 பவுன் நம்ம அறிவிப்பு வந்துருச்சுன்னா ஒரு 2 பவுனை நீங்க அதுல ஆட் பண்ணி 5 பவுனை நம்ம தள்ளுபடி கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. கிட்டத்தட்ட 3.5 லட்சம் ரூபாய் இன்னைக்கு ரேட்டுக்கு இன்னைக்கு தேதிக்கு பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா 10/7/2025 இன்னைக்கு வித்துக்கிட்டு இருக்குது. 70,000 ரூபாய்க்கு மேல போகுது, 80,000 ரூபாய் வரைக்கும் போகுது செய்கூலி சேதாரத்தோட. இது நமக்கு எல்லாம் சாதகமா ஒரு சூழ்நிலை அமையும் கூடிய ஒரு நம்பிக்கையில இந்த வீடியோ முடிக்கிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை எடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. புதிய சிந்தனையுடன் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.